பாக் வாயில் போட்டதுமே கரைஞ்சிடணும், ஆனால் வந்து திகட்டவும் கூடாது. அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தீபாவளி ஸ்பெஷல் கீ மைசூர் பாக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஷ் இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லைன்னா பிளேட் இதில் வந்து நம்ம எண்ணெய் தடவி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து கீழே பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன், அந்த மைசூர் பாக் வந்து ஈஸியாக விட்டு வர்றதுக்காக. இப்போ ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்துப்போம். இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. அந்த பச்சை வாடை அப்படியே இருந்ததுன்னா நம்ம சாப்பிடும்போது இந்த மைசூர் பாக் சுத்தமாக நல்லா இருக்காது. அடுத்ததாக நம்ம வந்து இதை கண்டிப்பாக சலிச்சுக்கணும். சலிக்கலைன்னா அந்த பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்னதாக உருண்டை இருக்கும், அது சாப்பிடும்போது வாயில் கடிப்படும், சுத்தமாக நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக இருக்குது. இப்போ இதில் அரை கப் அளவுக்கு உருக்கின நெய் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப சூடாக இருக்கிற நெய் இல்லை, நார்மலாக இருக்கிறது தான். ஸோ சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பேன் வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து அரை கப்போட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி நம்ம சர்க்கரையை கரைச்சிப்போம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கெட்டியாகி வரும்போது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து கையில் இப்படி எடுத்து பார்த்தோன்னா அந்த ஒரு கம்பி பதம் ஃபுல்லாக வரக்கூடாது, ஜஸ்ட் இந்த கம்பி வரும்போது அப்படியே உடஞ்சிடணும். ஸோ அரை கம்பி பதத்துக்கு நம்ம வந்து இதை கரைச்சிக்கணும். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த கடலை மாவை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் வேறு எந்த வேலையும் கவனிக்காதீங்க, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதிலே நீங்கள் வந்து கவனமாக இருந்தால் தான் அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நம்ம முதல்ல சேர்த்த அந்த நெய்யெல்லாம் காணாமல் போச்சு. இப்போ வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குறேன். அதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்லேயே வந்து அது அப்படியே இழுத்துக்கும். இப்போ அரை கப் அளவுக்கு இதே மாதிரி உருக்குன நெய் வச்சுருக்கேன். இது வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது, நான் 4 பேட்சாக சேர்த்துருக்கேன். ஸோ முதல்ல வந்து ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஓரங்களில் வந்து அந்த நெய் வந்து காணாமல் போகும்போது நம்ம வந்து அடுத்த பேட்சை சேர்த்துப்போம். இது வந்து என்னோடய கடைசி பேட்ச் நெய். இந்த லாஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெய் ஊற்றுனதுமே டக்குன்னு வந்து எடுத்துக்கும், இந்த கடலைமா வந்து எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஹல்வா மாதிரி இந்த பேனை விட்டு வரும்போது நம்ம இதை நம்ம டிஷ்ஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதை லைட்டாக அப்படியே டேப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க, நல்லா இதை ஆறட்டும். இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேப்பர் போட்டனால டக்குன்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், பேப்பர்லலாம் சுத்தமாக ஒட்டவே இல்லை. இப்போ இந்த ஓரங்களெல்லாம் கட் பண்ணி நல்லா நீட்டாக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, வாயில் போட்டதுமே கரைஞ்சிரும். நம்ம வந்து ஃபுல்லாக நெய்யில் செய்யாததுனால அந்த திகட்டலும் இருக்காது. ஒரு கப்பு கடலை மாவுக்கு எனக்கு இத்தனை பீஸ் மைசூர் பாக் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நான் இதை உடச்சி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், வாயில் போட்டதுமே அப்படியே கரைஞ்சி போயிடும். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்ல சாஃப்டான கீ மைசூர் பாக் வீட்லயே செய்யலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம் சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம்.